Hey guys, welcome back to the Advent and this is Nixon. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வென்ட் ஸோ தட் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Now let's dive into the video. ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நான் உள்ளே போக போக உங்களுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃப்ளோ இருக்குது, ஒரு ஃப்ளோவாக ஒரு ப்ரோக்ராம் போகுது. அந்த ப்ரோக்ராமை அந்த ஃப்ளோவாக போகிற விஷயத்த ஒரு சில இடத்துல உங்களுக்கு ஏற்றாப்புல திருப்ப வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை திருப்புறதுக்கு நம்ம என்ன மாதிரி மெத்தடாலஜிஸ் ஃபாலோ பண்ணுறோமோ அதுக்கு பேர் தாங்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சினாரியோஸில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏற்றாப்புல அந்த ப்ரோக்ராமை திருப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் இஃப் கண்டிஷன்ஸ் சும்மா ஜென்ரலாக சொன்னாலே உங்களுக்கு புரியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த இஃப் கண்டிஷன்ஸ் என்ன பண்ணும், ஸோ ஒரு ஃப்ளோவாக போகிற விஷயத்த இது வந்தால் எனக்கு இது பண்ணுப்பா, இல்லைன்னா இது பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் ஏதாவது ஒரு தப்பு வருது, இந்த இடத்துல உங்களுக்கு தப்பு வரும்னு தெரியுது, எனக்கு இந்த இடத்துல தப்பு வந்தால் எனக்கு இது பிரிண்ட் பண்ணுப்பா அப்படின்றது சொல்கிறது. அப்புறம் ஒரு ஃப்ளோவாக நடக்கிற விஷயத்தில் எனக்கு இந்த இடத்த மட்டும் எனக்கு மல்டிப்புளாக ஐட்ரேஷன்ஸில் கொடுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தாங்க கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம், ஆனால் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் நம்ம டீட்டெயில்டாக ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயந்தாங்க, ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் எந்த ஒரு சின்ன ப்ரோக்ராம் எடுத்தாலும் பெரிய ப்ரோக்ராம் எடுத்தாலும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து ஒரு மில்லியனர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது இஃப் கண்டிஷன். ரொம்ப பேசிக்கான விஷயந்தான், பட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபஸ்ட்டு இஃப் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஐடியா இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்து நம்ம இது பண்ணோம். ஃபஸ்ட்டு மொத்தம் நம்மளுக்கு 4 டைப்ஸ் இருக்குது இந்த இடத்துல. வெறும் இஃப், அப்புறம் இஃப் எல்ஸ், அப்புறம் இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ், அப்புறம் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அந்த 4 விஷயம் இருக்குது. 4ஐயுமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துக்குவோம். இஃப்னா என்னப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஸோ இப்போது நீங்கள் ஒரு வேல்யூ வச்சுருக்கீங்க, அப்படி இல்லாட்டினா ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துப்போம். நம்ம ஆல்ரெடி எடுத்த அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ எனக்கு ஒரு வேல்யூ அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கொடுத்துட்டே இருக்கிறப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த வேல்யூ 18 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணுப்பா, நீங்கள் அடல்ட்டுன்னு பிரிண்ட் பண்ணுப்பா அப்படின்னு ஒரு செக்கிங் பண்ணுறதுக்கு பேர் தான் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இது ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு ஒரு கண்டிஷனை செக் பண்ணும். இதுதான் இதனுடைய சின்டாக்ஸு. ஒரு இஃப் இருக்கணும், உள்ள கண்டிஷன். இந்த கண்டிஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த கண்டிஷன்ற இடத்துல ஒன்று ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டன் ஆகணும். அப்படிப்பட்ட சினாரியோவை நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணுங்க. அப்போனா தான் உங்களுக்கு இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். நம்ம டைரெக்டாக நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்குள்ளே நம்ம போயிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு இன்ட் என்னுடைய ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 19 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சும்மா ஒரு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஏஜ் ஈக்குவல் டு, நம்ம இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் முன்னாடியே பார்க்கலன்னா இது புரியாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே வாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிரிண்ட் ஆகும்னா, ஒன்று ட்ரூ அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். நம்ம வேணால் லைவாக ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஓகேயா, இந்த இடத்துல ட்ரூ விழுது. ஸோ இந்த இடத்துல நம்ம 20 போட்டோம்னா அது ஃபால்ஸாக நம்மளுக்கு முடியும். ஓகேயா, ஸோ இதே சினாரியோ தான் நீங்கள் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறீங்கன்னா உள்ளே இருக்குது ஒரு ட்ரூ அப்படி இல்லாட்டினா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவாக இருக்கணும். லைக் ஏஜ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு ஒன்று ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேல்யூஸை போடணும். இப்போது என்னோடய கேஸ் என்னென்னா, அந்த பையனுக்கு 18 வயசுக்கு மேலே இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அடல்ட்டுன்னு பிரிண்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே,
ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏஜ் வந்து கிரேட்டர் தென் அப்படி இல்லாட்டினா ஈக்குவல் டு எனக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும்ப்பா அப்படின்னா எனக்கு பிரிண்ட் பண்ணு. ஸோ பிரிண்ட்டுக்கு வந்து நான் SO18 கொடுக்குறேன் பார்த்தீங்களா. இது என்னென்னா SO18 கொடுத்துட்டு டேப் பட்டன் அமைக்கிப்பேன். ஸோ அப்படி அமுக்குனேன்னா எனக்கு system.out.print இது ஒரு ஷார்ட் ஃபார்ம், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். நவ் லெட்ஸ் ட்ரை ரன்னிங் திஸ். ஓகேயா. ஸோ இந்த இடத்துல நமக்கு 19 இருக்கிறனால யூ ஆர் அன் அடல்ட்டு. ஓகேயா. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் இப்படி தான் ஒர்க் ஆகும். இதே இது நான் வந்து ஒரு 14 போட்டேன்னா இந்த கண்டிஷனே நமக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், எதுவுமே ரன் ஆக போகிறது கிடையாது. ஓகேயா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு சினாரியோ யோசிச்சுட்டு அந்த சினாரியோவை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நம்ம 31 ஏஜ் ஒரு பீப்புள் இருக்கான் அப்படின்னா அவனே வந்துட்டு நம்ம போட்டோன்னா யூ ஆர் அன் அடல்ட். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா இஃப் எல்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்ஸ். இது என்னென்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்குன்னா இதை பிரிண்ட் பண்ணுப்பா. அதே இது இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்குன்னா எல்ஸில் பிரிண்ட் பண்ணு. ஸோ இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன போட்டிருக்கோன்னா வந்து அவன் வயசு வந்து 18 விட கூட இருக்குது அப்படின்னா யூ ஆர் அன் அடல்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோம். அதே சினாரியோவில் எல்ஸ் அப்படின்னு போட்டேன்னா ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ யூ ஆர் நாட் அன் அடல்ட்டுன்னு போடுறேன்னு வைங்களேன். ஸோ அந்த இடத்துல நமக்கு 31 இருக்குது, 31 இருக்கப்போ நம்மளுக்கு வந்து யூ ஆர் அன் அடல்ட்டுன்னு வரணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு 16 ஏஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணுறேன்னா யூ ஆர் நாட் அன் அடல்ட். ஓகே. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து நமக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப்பில் உள்ளது நமக்கு பிரிண்ட் ஆகும். அதே இது இந்த கண்டிஷனில் உள்ளது நமக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட்டில் உள்ளது நமக்கு பிரிண்ட் ஆகும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இஃப் கண்டிஷன் ஃபுல்லாக பார்த்தோம், அடுத்து வந்து எல்ஸ் பார்ட்டை வந்து ஃபுல்லாக பார்த்தோம். இதை வந்து நீங்கள் ஒரு நோட் பேனா எடுத்து நீங்கள் எழுதி பார்த்து அப்போனா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ இன்டெலிஜியில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். அண்ட் தேர்ட் திங் என்னென்னா எல்லாமே சிமிலராக தாங்க இருக்கும் இந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸில். ஸோ தேர்ட் திங் என்னென்னா நமக்கு எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கண்டிஷன் இது பண்ண போகிறோம். இது என்னென்னா எனக்கு இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா, அதே மாதிரி இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எனக்கு இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம ஒரு சினாரியோ எடுத்துப்போம். எனக்கு வந்து என்ன ஆகணும்னா எனக்கு ஏஜ் வந்து 18க்கு மேலே இருந்துச்சுன்னா அவன் அடல்ட்டு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு எல்ஸ் இஃப் ஆட் பண்ணுறேன். எல்ஸ் இஃப்பில் ஏஜ் என்னுடைய ஏஜ் வந்து 18க்கு கீழே இருக்கணும். மீன்ஸ் 18க்கு கீழே. ஓகே, 18க்கு கீழே இருக்கணும். அண்ட் 15க்கு உள்ளே இருக்கணும் அப்படின்னு நான் போடுறேன்னு வைங்களேன். ஸோ ஏஜ் 15லேருந்து 18க்குள்ளே இருந்துச்சுன்னா நிமிஷம் சரி ஓகே. ஸோ அவன் ஏஜ் என்னன்னா 15க்கு கீழே இருக்கணும். சாரி எஸ் 18க்கு அவன் ஏஜ் வந்து கீழே இருக்கணும். அப்படி இல்லையா 15க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 18க்கு மேலே உள்ள வேலை எனக்கு அடல்ட்டுன்னு போடுறேன். செகண்ட் திங் என்ன போடுறேன்னா எனக்கு 18 ஐ மீன் 15லேருந்து 18 வரை உள்ள வேலை என்ன ஆகணும்னா எனக்கு யூ ஆர் அபவுட் டு கெட் டு அடல்ட்டுன்னு ஒரு சும்மா ஒரு ஜென்ரலாக தான் போடுறேன். யூ ஆர் அபவுட் டு பி அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஓகே. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அந்த இடத்துல நம்ம 16 ஏஜ் போட்டிருக்கோம். 16 ஏஜ் இந்த இடத்துல என்ன உங்களுக்கு ரன் ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு இதை பிரிண்ட் பண்ணுப்பா உடனே
அப்படி இல்லையா இந்த கண்டிஷனுக்கு வா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா இதை பிரிண்ட் பண்ணு. அப்படி எந்த 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகலை, 2 கண்டிஷனுமே ஃபால்ஸில் இருக்குது அப்படின்னா எனக்கு இதை பிரிண்ட் பண்ணுப்பா. இதுதாங்க சினாரியோ. ஸோ நம்ம இப்போ 16 போட்டிருக்கோமா, ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு பாஸ் ஆகுது. இதே இது நான் 18 போடுறேன்னு வைங்களேன், யூ ஆர் அன் அடல்ட். ஓகேயா. இதே இது நான் 14 போடுறேன் அப்படின்னா யூ ஆர் நாட் அன் அடல்ட். ஓகேயா. இதுதாங்க சினாரியோ. ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்துட்டு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், அடுத்து வந்துட்டு இஃப் எல்ஸ் அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்ட் அனதர் திங் இஸ் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டும் அதே மாதிரி தான், ஒன்றும் பெருசாக ஒரு வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. ஸோ நான் அதே மாதிரி ஏஜை வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம அதை சால்வ் பண்ணோம், மீன்ஸ் நான் கீழே அதை அப்படியே வச்சுட்டு இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கோடை வந்து ரன் ஆகாத அப்படின்னு சொல்கிறது தாங்க விஷயம். இதை வந்து நம்ம டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுவோம். எனக்கு இந்த கோட் ரன் ஆகக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு வந்து கமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் ஏஜை நான் உள்ளே கொடுக்குறேன். ஓகேயா. ஸோ இந்த இடத்துல ஏஜ் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும். இது வந்து ஒவ்வொரு கேஸாக வேலிடேட் பண்ணும். ஓகே. அதே மாதிரி இஃப் கண்டிஷன் தான், பட் ஒவ்வொரு நேரமும் நம்ம இஃப்னு போட்டு வராமல் அப்படியே ஒரே விஷயத்தில் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிற கீவேர்ட்ஸ் என்னென்னா, ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் ஆக போகுது, கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் ஆக போகுது, பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுது. மொத்தம் இதில் வந்துட்டு நமக்கு 3 கீவேர்டு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்விட்ச் ஏஜில் போட்டுட்டு எனக்கு ஃபஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், எஸ். ஸோ இந்த கேஸில் எனக்கு வந்து ஏஜ் 18 இருக்குது அப்படின்னா, ஸோ ஏஜஸ் 18 அப்படின்னு போடுறேன்னு வைங்களேன். அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பிரேக் போட்டுடணும். ஸோ இதுதான் சினாரியோ. அண்ட் அடுத்த விஷயத்தில் எனக்கு கேஸ் வந்து 19 இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி இதை நான் ஒரு எக்ஸாம்பிள்காண்டி போடுறேன். ஸோ அதே மாதிரி தான் அந்த இஃப்பில் என்ன நடக்குமோ அதே தான் இதில் நடக்கும். ஓகே, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 18 உள்ள 19 உள்ள. ஸோ இது பிரிண்ட் ஆகும். ஓகே, இதில் வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்டு ஒன்று இருக்குது. டிஃபால்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா எப்பயுமே அது ரன் ஆகும் அப்படின்ற சினாரியோ தான். நத்திங் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகேயா. ஸோ அதில் 18 இல்லை 19 இல்லை. ஸோ நத்திங் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நான் 19 போட்டேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஏஜஸ் 19 வருது. ஸோ அதே விஷயம் தாங்க. இது வந்து 3 வகையாக நம்மளுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ இஃப்பு அப்படி இல்லாட்டினா இஃப் எல்ஸ் போடுவோம், அப்படி இல்லாட்டினா எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணி போடுவோம், அப்படி இல்லைன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி போடுவோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்க்க வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப ஈஸியான டாபிக், பட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். வாஸ்ட் ஏரியாஸில் வந்து இது வந்து நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாஸ்ட் ஏரியாவில் யூஸ் ஆகுது. நிறைய விஷயத்தில் நீங்கள் எம்எல் பழகுறீங்களோ, ஏஐ பழகுறீங்களோ, எது பழகுனீங்கனாலும் இந்த விஷயம் வந்து மாறாத ஒரு விஷயம் எப்பயுமே. ஸோ வந்து நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு தி அட்வென்ட். உங்களுக்கு எது சஜஷன்ஸ் இருந்தால் ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கமெண்ட் அஸ் கைஸ். தேங்க்யூ கைஸ். பாய்.